வெறும் 60 நாட்கள், 2 நாடுகள், ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. சீனாவை உலக அரங்கில் தனிமைப்படுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்ட மாஸ்டர் பிளான் இப்போ அரங்கேற தொடங்கியிருக்கு. இது வெறும் போர் அல்ல, சீனாவோட உயிர் நாடிய துண்டிக்கும் ஒரு பொருளாதார யுத்தம். தென் அமெரிக்காவோட வெனிசுலால இருந்து மத்திய கிழக்கின் ஈரான் வர சீனாவோட மிக நெருங்கிய நண்பர்களை அடுத்தடுத்து தகர்த்தெறிந்துள்ளார் ட்ரம்ப். இதனால சீனாவோட 15% எண்ணெய் விநியோகம் இன்னைக்கு கேள்விக்குறியா நிக்குது. பெய்ஜிங்கோட பொருளாதாரம் எந்த நேரத்திலையும் சரிஞ்சிடலான்னு பயத்துல ஜி ஜின்பிங் உறைஞ்சு போயிருக்காரு. ஆனா இதுல மிக முக்கியமான செய்தி என்னன்னா, அமெரிக்க ஏவுகணைகளை தடுக்க சீனா பெருமையோடு கொடுத்த HQ-9B சிஸ்டம் ஈரான்ல ஒரு பொம்மையை போல செயலிழந்து விட்டது. ஏற்கனவே இந்தியாவோட ஆபரேஷன் சிந்து தாக்குதலின் போது பாகிஸ்தானை காப்பாற்ற தவறிய இதே சீன தொழில்நுட்பம் இப்போ ஈரானையும் கைவிட்டிருக்கு. ட்ரம்ப் ஏன் சீனாவை குறிவைக்கிறாரு? சீனாவோட இராணுவ தளவாடங்கள் உண்மையாவே காகித புலிகள் தானா? சீனாவோட எண்ணெய் அரசியலை அமெரிக்கா எப்படி உடைத்தது என்பதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். வெறும் 2 மாதங்களுக்குள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவோட 2 மிக நெருங்கிய நட்பு நாடுகளை தகர்த்தெறிஞ்சிருக்காரு. இதன் மூலம் சீனாவோட கச்சா எண்ணெய் விநியோக சங்கிலிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. கடந்த ஜனவரி மாதம் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவால சிறைப்பிடிக்கப்பட்டாரு. இப்போ ஈரானோட உயர்மட்ட தலைவர் அலி காமெனி உயிரிழந்திருக்காரு. தென் அமெரிக்கா மற்றும் மத்திய கிழக்குல தன்னோட முக்கிய கூட்டாளிகளை இழந்ததை விட சீனாவோட உயிர் நாடியான எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது தான் பெய்ஜிங்கை நிலைக்குலைய செஞ்சிருக்கு. சீனாவோட கவலை வெறும் எண்ணெய் தட்டுப்பாடு மட்டுமல்ல, அந்த எண்ணெய் சீனாவுக்கு வந்து சேரும் கடல் வழி பாதையும் இப்போ அமெரிக்காவோட நேரடி கண்காணிப்புல இருக்கு. தென் சீன கடல்ல இருந்து மலாக்கா ஜலசந்தி வர அமெரிக்க கடற்படை நிலை கொண்டுள்ள சூழல்ல ஈரான் மற்றும் வெனிசுலாவில் ஏற்பட்டிருக்க இந்த ஆட்சி மாற்றங்கள் சீனாவை ஒரு பொருளாதார சிறைக்குள்ள தள்ளியிருக்கு. மாற்றுப்பாதையான ரஷ்யாவை நம்பியிருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு சீனா தள்ளப்பட்டிருக்கு. புள்ளி விவரங்களின்படி வெனிசுலாவோட கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில பாதிக்கும் மேலானது மற்றும் ஈரானின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதியும் கடந்த ஆண்டு சீனாவுக்கு தான் சென்றடைஞ்சிருக்கு. சீனாவோட மொத்த எண்ணெய் இறக்குமதியில சுமார் 15% இந்த இரு நாடுகளிடமிருந்தே கிடைச்சிருக்கு. பொருளாதார வல்லுநர் ராப் தம்மல் கூறுவது போல சீனா தான் நுகரும் எண்ணெயை விட மிக குறைவாகவே உற்பத்தி செய்யுது. எண்ணெய் விலை உயர்வது சீனாவின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் என்பது ஒரு புறம் இருந்தாலும், நாட்டின் பொருளாதாரத்தை ஓட வைக்க தேவையான நேரடி எண்ணெய் விநியோகம் தடைப்படுவது தான் சீனாவுக்கு பெரும் ஆபத்து. இந்த தாக்குதல்களை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று சாடியுள்ள சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டோட தலைவரை கொல்வதும் அங்கு ஆட்சி மாற்றத்தை தூண்டுவதும் அப்பட்டமான அத்துமீறல்னு அமெரிக்காவை கடுமையா கண்டிச்சிருக்காங்க. ஈரானிய நகரங்கள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய ஒருங்கிணைந்த வான்வழி தாக்குதல்கள் உலகையே அதிர செஞ்சிருக்கு. இந்த தாக்குதல்கள் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்பின் பலவீனத்தை அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. குறிப்பா ஈரான் தன்னோட பாதுகாப்புக்காக சீனாவிடமிருந்து வாங்கிய HQ-9B ஏவுகணை தடுப்பு அமைப்பு எதிரி நாட்டு ஏவுகணைகளை தடுக்க தவறியது இப்போ விவாத பொருளா மாறியிருக்கு. ஏற்கனவே பாகிஸ்தானில் இருக்கிற இலக்குகளை இந்தியா தாக்குனப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் இந்த HQ-9B அமைப்பு தோல்வியை தழுவுனது குறிப்பிடத்தக்கது. இப்போ ஈரான்லையும் இது சொதப்பி இருக்கிறதுனால சீனாவோட இந்த தொழில்நுட்பத்தின் மீதே இராணுவ வல்லுநர்கள் கேள்வி எழுப்புறாங்க. ஒருவேளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட கூட்டு வான் வலிமைக்கு முன்னாடி அவசரமா நிறுவப்பட்ட இந்த தற்காப்பு அரணால ஈடு கொடுக்க முடியவில்லையா என்ற சந்தேகமும் எழும்பியிருக்கு. இந்தியாவோட ஆபரேஷன் சிந்தூர் ஒப்பீடு பாகிஸ்தான் கிட்ட இருந்த இதே சீனாவோட HQ-9B அமைப்பை இந்தியா மிக எளிதா ஏமாற்றி தாக்கியது நமக்கு தெரிஞ்சதுதான். இப்போ ஈரான்லையும் அதே கதை தான். ரஷ்யாவோட S-400 அமைப்பை பின்பற்றி உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படும் சீன தயாரிப்புகள் நிஜமான போர்க்களத்துல வெறும் காகித புலிகளாவே செயல்படுது. இதனால சீன தயாரிப்புகளை நம்பி வாங்கிய பல நாடுகள் இப்போ மாற்று வழிகளை யோசிக்க தொடங்கியிருக்காங்க. சீனாவால உருவாக்கப்பட்ட இந்த HQ-9B ரஷ்யாவின் S-300 மற்றும் அமெரிக்காவோட பேட்ரியாட் அமைப்புகளுக்கு போட்டியாக கருதப்படுது. 260 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாய்ந்து செல்லும் திறன் கொண்ட இது ஒரே நேரத்தில் 100 இலக்குகளை கண்காணிக்கும் வலிமை கொண்டது. சீனாவோட பெய்ஜிங் மற்றும் திபெத் போன்ற முக்கிய பகுதிகளில் இதுதான் பாதுகாப்புக்கு பயன்படுத்தப்படுது.
ஆனால் ஈரானில் இதோட செயல்பாடு ஏமாற்றத்தையே அழிச்சிருக்கு. HQ-9B சிஸ்டம் சீனாவோட பிம்பம் உடஞ்சிருச்சு. ஈரானோட HP-9B சிஸ்டம் தோல்வியடைந்தது வெறும் இராணுவ செய்தி அல்ல, இது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம். உலக நாடுகளுக்கு தன்னோட இராணுவ தளவாடங்களை விற்க துடிக்கும் சீனாவுக்கு மேட் இன் சைனா பாதுகாப்பு கவசங்கள் அமெரிக்காவோட அதிநவீன ஏவுகணைகளுக்கு முன்னாடி வெறும் பொம்மைகளே என்பது நிரூபணமாகிருக்கு. பெய்ஜிங் மற்றும் திபெத்தின் பாதுகாப்பிற்கு இதே சிஸ்டத்தை தான் சீனா நம்பி இருக்குது என்பதுதான் இதில் உள்ள வேடிக்கை. ஒருவேளை தைவான் அல்லது இந்திய எல்லையில மோதல் ஏற்பட்டா சீனாவோட இந்த பாதுகாப்பு அரண் இதே போல சரிஞ்சிருமா என்ற அச்சம் இப்போ பெய்ஜிங்கிற்கு ஏற்பட்டிருக்கு. ட்ரம்போட அடுத்த இலக்கு என்ன? வெனிசுலா, ஈரான், அடுத்தது வடகொரியாவா அல்லது சீனாவே நேரடி இலக்கா? ட்ரம்போட இந்த அதிரடி ஆட்டம் உலக வரைபடத்தையே மாற்றி எழுத வைக்குது. சீனா தன்னோட பொருளாதாரத்தையும் தன் கூட்டாளிகளையும் எப்படி காப்பாற்ற போகுது என்பதுதான் இப்போ உலக நாடுகளோட எதிர்பார்ப்பு. சீனாவோட வீழ்ச்சி தொடங்கிருச்சா? இன்றைய இந்த உலக அரசியல் சதுரங்கத்துல டொனால்ட் ட்ரம்ப் நகர்த்தும் காய்கள் சீனாவுக்கு மிகப்பெரிய செக்மேட்டா மாறிட்டு இருக்கு. வெனிசுலால தொடங்கி ஈரான் வர சீனாவோட பொருளாதார தூண்கள் ஒவ்வொன்றா சரிஞ்சு வருது. இது வெறும் போர் அல்ல, சீனாவை ஒரு மூடிய அறைக்குள்ள வைத்து பூட்டும் அமெரிக்காவோட மிக நீண்ட கால திட்டம். சீனாவோட இராணுவ தொழில்நுட்பம் ஈரான்லையும் பாகிஸ்தான்லையும் தோற்று போனது உலக நாடுகளுக்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்லியிருக்கு. மேட் இன் சைனா பாதுகாப்பு கவசங்களை விட அமெரிக்காவோட அதிரடி தாக்குதல்கள் பல மடங்கு வலிமையானவை. தன்னோட சொந்த பாதுகாப்புக்காக இதே HQ-9B சிஸ்டத்தை தான் நம்பி இருக்கிற சீனாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய அபாய எச்சரிக்கை. இப்ப கேள்வி என்னன்னா, தன்னோட எரிசக்தி விநியோகம் துண்டிக்கப்படுவதை சீனா வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா அல்லது ஒரு மிகப்பெரிய பதிலடிக்கு தயாராகுமா? ட்ரம்போட இந்த அதிரடி ஆட்டம் உலகை ஒரு 3ஆம் உலக போரை நோக்கி தள்ளுதா? சீனாவோட இந்த தோல்வியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவோட பாதுகாப்பு ஆலோசகர்கள் சீனாவோட இந்த பலவீனத்தை எப்படி கையாள்வாங்க? Subscribe to One India and never miss an update.